தோன்றும் தன் சோதனை நதியை விடவும் குளிரானது, பல நூற்றாண்டு கடனும் இளமையானது, எங்கள் தமிழ் மொழியானது என்று தொடங்கி அனைவரையும் வணங்கி என் உரையை தொடர்கிறேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றால் பாட்டுக்கோள் புலவன் பாரதி. தமிழின் இனிமையை எங்கெங்கும் தேடி தேடி சென்றேன். அங்கு கழிமணி என்ற ஒரு புலவன், தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி, அம்மா எங்குது வெள்ளை பசுவுடன் நண்டையில் ஓடுது கன்று குட்டி, நாவாலக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி என்று தமிழை நான் இனிக்க பாடி சென்றான். மதுரை சொக்கநாதருக்கு தூயாக சென்ற தமிழை பிரித்து படித்தேன். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முட்டிக்கனியே, என் புத்திக்கு விண்ணப்படும் தேனே, உன்னோடு உன்னுரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பிக்கேன். ஆஹா, படித்ததில் தமிழ் அமிர்தம் போல் இனித்தது. பாண்டியன் சங்கத்திலே வளர்ந்து கம்பன் சந்தத்திலே உடைய ஒரு பாடல், விட்டு நன்னிக்கட்டு சென்றால் வீரனையாலும் முட்டுக்கின்னு நெடுந்தாவாய் முருதிரை நெடுநீர்வாய் கட்டு மத அன்னத் கதியது சல நின்றார் இடர் உரமறையோரும் ஒரு இரு மெழுகானார். இதை படிக்கும் போதே என்னுடன் மெழுகாய் உருகி போனது. முருகு தமிழை நாளும் பருகி படிக்கும் மனம் உருகி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.